ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா NZD CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எக்ஸாக்ட் வீடியோவோட சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்து இந்த ஒரு NZD CHF வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் அவைலபிள் இருக்கும். காரணம் என்னென்னா இது வந்து ஆல்ரெடி டேக்கன் ஒரு ட்ரேடு தான். பாதி டார்கெட் தான் அடிச்சிருந்துச்சு, மீதி வந்து கொஞ்சம் வந்து பெண்டிங் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து மறுபடியும் இந்த வீடியோ வந்து இது பண்ணுறேன். நம்ம சேனல்லேயே இந்த வீடியோ வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து எடுத்து நீங்கள் வந்து கிராஸ் வெரிஃபை தாராளமாக பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணணும். இது வந்து நல்ல ஒரு செல்லிங்கில் இருக்குது. சரிங்களா? பியரிஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த பியரிஷ் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் இருக்குது. நம்ம வந்து ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணுறோம். ஆர்டர் பிளாக்ஸில் ஆல்ரெடி நான் வந்து இங்கே SMTன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற இடத்துல நமக்கு SMT டைவர்ஜென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ வந்து அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செல் வந்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய அந்த ப்ரொசீஜர். இப்போ நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் வந்து ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் நம்ம இது வரைக்கும் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சின்ன லோ வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கு. இதை நம்ம வந்து சிஹெச்ஆ எடுத்துக்கலாமா சார் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். பட்டு ரொம்ப அக்யூரசி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக சிஹெச் இதாக வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். நமக்கு ஓகே சார் ஓரளவுக்கு வந்து ஏன்னா SMT டைவர்ஜென்ஸ் இருக்குது, நமக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கில் வந்து கீ லெவலில் வந்து டேப்பாக இருக்குது, ஸ்வீப் ப்ளஸ் சிஹெச் ஃபார்மெட்டு இங்கே வந்து செட் ஆகுது. ஸோ வந்து அதுக்காக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் வேணும் அப்படின்றவங்க இங்கே வந்து எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? அப்படி எடுத்துக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ட்ரிஸ் நம்ம ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணோம்னா இது ஒரு ஆர்டர் பிளாக்கு, அடுத்தது இது ஒரு ஆர்டர் பிளாக், 2 ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு அவைலபிள் இருக்கும். இந்த 2ல் வந்து இது பண்ணலாம். அப்படி இல்லை சார் எனக்கு வந்து SMTலேயே நான் வந்து ஃபுல்லாக போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த இடத்துல என்ட்ரி வந்து பிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இது வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு டார்கெட் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து SMTக்கு. SMCக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேஜராக ஒன்றும் கொடுக்கல அப்படின்றது தான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். சரிங்களா? இங்கே சிஹெச் கொடுத்தோன்னா நம்ம வேறு டைம் ஃப்ரேமில் தான் போய் பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து SMC ஆக்டிவேட் ஆகிருச்சு. SMC ஆக்டிவேட் ஆனோன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், சார் இது வந்து இம்பல்சிவாக உடைக்கலையே, இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலி ஒரு ட்ரூத் என்னென்னா SMCயை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இம்பல்ஸாக உடைக்க வேண்டியது இருக்குது. பட் SMTயை பொறுத்தளவு இது இம்பல்சிவாகவே இல்லைனாலும் வந்து மார்க்கெட்டில் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம பார்க்குற மேக்ஸிமம் என்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா 10ல் 7 என்ட்ரிஸில் வந்து மேக்ஸிமம் நல்ல இம்பல்சிவான மூவ்ஸ் வந்து இருக்கிறதில்ல. பட் வந்து நல்லா கிளியராக வந்து அதுவும் மூவ் ஆகுது. நமக்கு ஆர்டர் பிளாக்கில் டேப் ஆகுது. பட் வந்து மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ SMT இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரிஸ்க் வந்து கம்மி பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ண வேண்டாம். நம்ம இம்பல்சிவாக இல்லை, அது வந்து நம்மளுடைய க்ரைட்டீரியாவில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணுறதை தாண்டி ஒரு ரிஸ்க் நம்ம வந்து 1% வைக்கிறோம்னா 1/2%க்கு வந்து குறைச்சிக்கோங்க. அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் ஸ்மார்ட்டான மூவ்ஸாக இருக்கும். சரிங்களா? பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே கீழே அடிச்சுட்டு இவ்வளோ தூரம். காரணம் என்னென்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இம்பல்சிவான அந்த மூவ் வந்து இல்லாத ஒரே காரணத்தினால் நமக்கு இவ்வளோ தூரம் இதாக இருக்குது. சார் இங்கெல்லாம் நமக்கு இம்பல்சிவாக மூவ் இருக்கே அப்படின்னு கேட்டோம்னா இங்கே வந்துட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து அரைக்க ஆரம்பித்து மறுபடியும் ஸ்லோவாக தான் இறக்கியிருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து சார் இது வரைக்கும் வந்து மார்க்கெட்டு இதாகிடுச்சு, இதோட வந்து மார்க்கெட் முடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம எதிர்பார்த்ததுக்கும் மேலே வழக்கம் போல் வந்து மார்க்கெட் கீழே போயிருக்கு. ஸோ வந்து நம்ம அந்த டைரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு SMTயை வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா SMC கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் ரேஞ்சு தான். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நல்லா உங்களுக்கு வந்து SMC தான் ஒர்க் ஆகிருக்கு. ஆர்டர் பிளாக் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் பட்டு மறுபடியும் வந்து தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா?
ஓகேங்க, இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதை தான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து மெயினாக சொல்ல வேண்டிய அந்த விஷயமே இதுதான். எஸ்எம்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு மூமெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்குன்னா ரிஸ்க்கு கம்மியாக வச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி இல்லை சார் எனக்கு வந்து மூமெண்ட்டு இல்லை அப்படின்னா வந்து நிறைய எஸ்எல் வந்து இதாகுது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு மூமெண்ட் எங்கே நல்லாயிருக்கோ அங்கே மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதை என் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.